எல்லார்கிட்டையும் என் புள்ள முத்தரசன் தான் மனசார சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ நடந்துகிட்டத பாக்குறப்போ நீ என்ன மனசார கூப்பிடலையோன்னு தோணுதுப்பா. என்ன சித்தி ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படிப்பா பேசுறது? வைராக்கியத்தோட என் உடம்ப சரி பண்ணிக்கிட்டு எப்படா இந்த ஊருக்கு வருவோம், பழைய நீலாம்பரியா உங்க கண்ணு முன்னாடிலாம் நிப்போம்னு நாளை எண்ணிக்கிட்டு காத்திருந்தப்பா. ஆனா ஆனா அப்படி வந்து நிக்கிறப்போ என்ன பார்த்தும் பார்க்காம வெண்ணிலா பின்னாடி ஓன பாரு. ஐயோ, அதோடைய மனசு அந்து போச்சுப்பா. ஏண்டா திரும்பி வந்தோன்னு இருக்கு, அப்படியே போயிடக்கூடாதான்னு தோணுதுப்பா. சித்தி வெண்ணிலா அவ ஒரு இக்கட்டான பிரச்சனையில மாட்டிக்கிட்டா சித்தி. அதுக்காக தான் சித்தி நான் போனேன். இல்லைன்னா நான் இங்க பாருப்பா, நீ யாருக்காக வேணாலும் போ, அது ஓ இஷ்டம். எல்லாத்தையும் விட என்ன விட உனக்கு வெண்ணிலாதான் முக்கியம்னு உன் செய்கையில காமிச்சிட்டியப்பா. இல்ல சித்தி, நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீ ஏன் இப்படி பேசுற சித்தி? சித்தி ஊரை சேர்ந்து அவன் மேல பழி போட்டாங்க சித்தி. அவ செய்யாத ஒரு தப்புக்கு ஏன் சித்தி அவ தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்காக தான் சித்தி நான் போனேன். நீ அவளாவது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க பார்த்தா, ஆனா நான் செஞ்ச தப்புக்குள்ள தண்டனை அனுபவிக்கிற முத்தரசு. ஆமாப்பா, நீ புள்ளன்னு மனசார நம்பின பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு முத்தரசு. சித்தி சொல்லாத சித்தி. சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சித்தி. சித்தி சித்தி என்ன நம்ப சித்தி. செத்து பொழைச்சு வந்தனா அம்போன்னு நின்ன, அத கூட பொறுப்பெடுத்தாம நீ வெண்ணிலா பின்னால ஓடிட்டு நம்புன்னா எப்படிப்பா நம்புறது? இது எப்படி இருக்கு தெரியுமா? செருப்பால் அடிச்சிட்டு அப்புறம் கருப்பட்டி கையில கொடுக்கற மாதிரி இருக்குப்பா. சித்தி ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசுறேன்? அப்படிலாம் இல்ல சித்தி. நான் சித்தி எங்க நீதான் சித்தி முக்கியம். போதும்பா, போதும். இனி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேக்குறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. சித்தி ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ண பாரு சித்தி. மலையில இருந்து விழுந்து நான் உயிர் தப்பி பழிச்சத பார்த்து ஏதோ ஒரு சக்தி தான் காப்பாத்தி என்ன மீட்டு உயிரோட வச்சிருக்கேன்னு எல்லாரும் சொன்னாங்கப்பா. அது ஏதோ ஒரு சக்தி இல்ல, உன்னோட நம்பிக்கைன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாக மாட்டேன், கண்டிப்பா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருப்பேன்னு நீ நம்பின நம்பிக்கை தான்ப்பா என்ன முழுசா உயிரோடு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஆனா நான் உன் கூட இல்லாம போன அந்த நாள்ல நீ இப்படி எல்லாம் மாறி இருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல முத்தரசு. நான் போனப்ப இருந்தானே ஒரு முத்தரசு, சித்தி சித்தின்னு 24 மணி நேரமும் சொல்லிக்கிட்டு, அந்த முத்தரசு இப்போ இல்லப்பா. நீ வேற, நீ வேற. ஸ்வேதா சொன்னது கேட்டப்போ
நீ எப்படி நான் இருக்கனான்னு தெரியாம கூட என் மேல உயிரா இருந்தேன்னு புரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டியப்பா. அந்த ஆசிரமத்துல ஏதாவது ஒரு போன் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டப்ப எனக்கு எனக்கு ஓ நம்பர் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது. திரும்ப திரும்ப வேற வேறன்னு ஞாபகப்படுத்த சொல்லி அவங்க கேட்டப்ப கூட நீ மட்டும் நான் பையன் ஞாபகத்துல இருந்த. ஆனா உன் மனசுல நான் இல்லையப்பா. எல்லாமே பொய்யா போச்சப்பா. சித்தி சத்தியமா சொல்றேன் சித்தி, எனக்கு உன்னோட ஒரு யாருமே முக்கியம் இல்லை சித்தி. இல்லப்பா, 1000 இருந்தாலும் பெத்த பிள்ளைதான், வளர்த்த பிள்ளைதான்னு உன் நடவடிக்கையில காமிச்சிட்டியப்பா. சரி சித்தி, நான் உன்னோட மூத்த அரச, நான் உன்னோட புள்ள நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன சித்தி பண்ணணும்? நான் என்ன பண்ண நீ நம்ப? என்ன நீ சொல்லிச்சு நான் பண்றேன். இங்க பாரு முத்தரசு, நான் சொல்றதை கேக்குறப்போ முதல்ல கசப்ப முழுங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த மருந்து கசந்தாலும் அது உடம்புக்கு நல்லதுதான் செய்யுங்கிறது புரியும்பா. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. வெண்ணிலா என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பவே நம்ம வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தலை தூக்கிடுச்சுப்பா. அவளோட சேர்ந்து பிரச்சனையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுச்சுப்பா. நீ என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசளவுல விலகி போனதும் அவளாலதான்ப்பா. சித்தி இல்ல சித்தி. ஆமாப்பா, இல்லைன்னு சொல்லாத. அதுவும் இன்னைக்கு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க நீ என்னை விட்டு விலகி ஒரேடியா போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு முத்தரசு. முத்தரசு, எனக்கு நீ எப்பவும் வேணும் முத்தரசு, எப்பவும் வேணும். நான் சாகரப்போ நீ ஊத்துற கடைசி பால் தான் என் தொண்டைய நினைக்கணும் முத்தரசு. ஒரு அம்மாவா நான் உனக்கு தாய்ப்பால் கொடுக்கல, ஒரு சித்திங்கிற உரிமையாவது நீ எனக்கு கொடுத்திருந்தா, நீ உண்மையா என்னை சித்தின்னு நம்பி இருந்தா நீதான்ப்பா எனக்கு கடைசி பால் ஊத்தணும். அந்த உரிமையாவது எனக்கு கொடுப்பியாப்பா?
பேசாது சித்தி. என்ன சித்தி இந்த மாதிரிலாம் பேசுற? பேசாது சித்தி. விடுப்பா, நெருப்புனா வாய் வெந்துருவா போகுது. நடந்ததை நினைச்சு நொந்து போய் உன் மேல எனக்கு இருக்கிற அன்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமதான் இப்படி பேசுற. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும் முத்தரசு. இதெல்லாம் நடக்கணும்னா வெண்ணிலா இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளை ஒரே அடியா இந்த வீட்டை விட்டு அனுப்பிட முத்தரசு. சித்தி சித்தி என்ன சித்தி என்ன சித்தி பேசுறது? எப்படி சித்தி? நம்ம ஏன்பா ஏன் நெருப்ப மிதிச்ச மாதிரி இப்படி குதிக்கிற? நான் ஒன்னும் அவளை வெறுங்கையோட அனுப்ப சொல்லல. நீதான் அடிக்கடி சொல்லுவியே வெண்ணிலாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு. உனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கோ அவ்வளவு கொடுத்து அவளை நல்லபடியா அனுப்பி வைப்பா. இனிமேலும் அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லதில்லைன்னு என் மனசுக்கு படுதுப்பா. என்ன சித்தி? என்ன முத்தரசு, என் புள்ளனை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யறே. நீ ஏண்டா சொன்னோன்னு இப்ப வருத்தப்படுறியா? புரியுதுப்பா, புரியுது. விட்டுப்பா. சித்தி, ஏன் சித்தி திரும்ப திரும்ப இப்படி பேசி என்ன தண்டிக்கிற? எனக்கு இல்ல முத்தரசு, நான் தண்டனை கொடுக்கற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் இல்ல. நானே ஏமாந்து நிக்கிறேன். உன் மனசு என்னன்னு இப்ப எனக்கு புரியுதுப்பா. சித்தி இங்க திரும்பி வந்துட்டாங்கிற சந்தோஷத்தை விட ஏண்டா வந்தாங்கிற எண்ணம் தான் உனக்கு மேலோங்கி இருக்குன்றது எனக்கு தோணுதுப்பா. ஐயோ சித்தி, நான் அப்படி இல்ல. இல்ல சத்தியமா அப்படி இல்ல சித்தி. அப்படிதான்ப்பா. அப்படி ஒரு நினைப்பு மனசுல இல்லைன்னா நான் சொன்னதுமே வெண்ணிலாவை வெளியில அனுப்புறேன்னு நீ சம்மதிச்சிருக்கணுமே. ஆனா நீ கிடந்து தவியா தவிக்கிறியப்பா. நான் நினைச்ச மாதிரி நடக்க நீ தயாரா இல்லைன்னு தெரிஞ்சப்பவே நான் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு எனக்கு புரியுது. இல்ல சித்தி, நான் எப்படி பாவம் சித்தி. அவளுக்கு ஒரு யார் சித்தி இருக்கா? ஆனா அந்த மாதிரி தனியா நின்றுட்டு இருக்கா. அம்மா இல்ல, பாட்டி இல்ல. நம்மள நம்பிதானே சித்தி வீட்டுக்குள்ள வந்தா. அப்ப நான் என்ன சித்தி பண்ண முடியும்? சொல்லு சித்தி, என்னதான் பண்ணணும்? சரிப்பா, நீ சொல்ற விஷயத்துக்கே நானும் வரேன். இன்னைக்கு வெண்ணிலாவை பத்தி சொன்னதும் இத்தனை துடிக்கிறியே. உன்னை நம்பி வந்தவ, அனாதையா நிக்கிறவ, அது இதுன்னு அவ்வளவு பேசினல்ல. அதே மாதிரி தானப்பா என்ன நம்பி ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவளை ஒரு நிமிஷம் கூட நீ நினைச்சு பார்க்கலையே முத்தரசு? மூச்சுக்கு 300 தடவை எதுக்கு எடுத்தாலும் என்ன நம்பி வந்தா வெண்ணிலான்னு சொல்றியப்பா. ஆனா நான் ஸ்வேதா கிட்ட என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறது நீதான்னு சொன்ன ஒரு வாக்கால, நம்பிக்கையால, ஒரு நன்றி கடனா நினைச்சுதாப்பா அவ இந்த வீட்டுக்கு வந்தா. அதுவும் நான் கேட்டதாலதான் வந்தா. அவளுக்கும் உன்னை பார்த்த நிமிஷமே புடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மருமகளதான் பாவ வளைய வந்தா. கல்யாணம் நடக்கும், தன் கழுத்துல தாலி ஏறுங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு தானப்பா இருந்தா.
நான் இல்லாதப்ப அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டியப்பா. சித்தி அவ அப்படி ஸ்வேதா அவன் நிறைய தப்பு பண்ணான் சித்தி. அதனாலதான் நான் இல்லைன்னா அவ பண்ண சரியில்லை சித்தி. நான் சித்தி நீ புரிஞ்சுக்கோ சித்தி. எதப்பா புரிஞ்சுக்க சொல்ற? எது தப்பு? நீ வேணும்னு நினைச்சு காத்துட்டு இருக்கிறது தப்பா? என்னோட ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இத்தனை தடவை கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் நடக்கும், நல்லது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாலே அது தப்பா? இல்ல என்ன நடந்தாலும், ஏன் உயிரே போனாலும் சரி, நீதான் வேணும்னு நிக்கிறாளே அது தப்பாப்பா? ஒரு நிமிஷம் இருப்பா. வா. வேண்டாம் வேண்டான்னு சொல்றியே, அவ உன்னை நினைச்சு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? உன்னை மனசுல நினைச்சு அவ கையாலேயே அவ தாலி கட்டி இருக்கா. மாமா எப்ப வேணாலும் தாலி கட்டட்டும், ஆனா இது மாமா கட்டின தாலின்னு நான் நினைச்சு வாழறேன்னு வைராக்கியமா இருக்கா. கட்டு நான் உன்னதான் கட்டுவேன், இல்லன்னா என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறட்டும்னு உறுதியோட இருக்கா. அவளுக்கு என்னப்பா பதில் சொல்ல போற? இப்ப நீ உன் முடிவை சொல்லுப்பா. இவ கழுத்துல உன்னோட தாலி ஏறணுமா, இல்ல தூக்கு கயிறு ஏறணுமா? நீ ஏன் முடிவு பண்ணுப்பா.